வணக்கம் மை ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா 12th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு லெசனுடைய ஒன்லைன் டெஸ்ட் தான். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்டோடைய இந்திய அரசியலமைப்பு லெசன் அந்த ரெண்டு லெசனுக்குமே ஒன்லைனர் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்லேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் பொது தொகுதி மற்றும் தனி தொகுதிகளின் எண்ணிக்கையை கூறுக. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் பொது தொகுதி மற்றும் தனி தொகுதிகளின் எண்ணிக்கையை கூறுக. ஆன்சர், பொது தொகுதி பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 189. அதுவே தனி தொகுதி பார்த்தீங்கன்னா 45. ரெண்டையும் கூட்டினோம்னா 234. இப்போ தனி தொகுதிகள் 189, பொது தொகுதிகள் 189, தனி தொகுதிகள் வந்து 45. ரெண்டாவது கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அதாவது எமர்ஜென்சி டைமில் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்துட்டு அதை பறிக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு அந்த இது வந்துட்டு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? சோர்ஸ் என்ன? ஆன்சர், ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. அதாவது ஜெர்மன் நாட்டு அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜெர்மனி, அவங்களோட அரசியலமைப்பு பேர் பார்த்தீங்கன்னா வெய்மர் அரசியலமைப்பு. மூணாவது கேள்வி, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியவர் யார்? மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சவர் வந்துட்டு காமராஜர் அவர்கள். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தான் வந்துட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக வந்துட்டு அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாப்புல. நாலாவது கேள்வி, எந்த சட்ட பிரிவு அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முன் வரைவு பற்றி குறிப்பிடுகிறது? அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ்க்கான அந்த முன் வரைவு அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? ஆன்சர், ஆர்டிக்கல் 368. 368 தான் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அஞ்சாவது கேள்வி, மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய இடம். மெட்ராஸுங்கிறத தமிழ்நாடு பெயர் மாற்றணும்னு சொல்லி சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த போராட்டத்தை தொடங்கிய இடம் எங்கிருந்து தொடங்கினார்? ஆன்சர், விருதுநகர். ஆறாவது கேள்வி, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இது ஆல்ரெடி 10th பார்த்துருப்போம். இந்த 12th பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 6-7 லெசன் வந்து 6-7 சோர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர், சோவியத் யூனியன். அதாவது அந்த காலத்து சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர், இப்போ வந்து ரஷ்யாது. இந்த நாட்டில இருந்து அடிப்படை கடமைகள் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். ஏழாவது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது? அதாவது ஒரு மீட்டிங் வந்துட்டு ஒரு எத்தனை சிட்டிங் வந்துட்டு உட்காந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஆன்சர், 12 தொகுதிகளை கொண்டது. ஸோ அப்போ 12 டிஸ்கஷன்ஸ் வந்து சிட்டிங் வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதான் இதுக்கான ஆன்சர். எட்டாவது கேள்வி, மண்டல் ஆணையம்
மண்டல் ஆணையம் வழக்கில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் எவ்வளோ? மண்டல் ஆணையத்தில் அந்த கேஸில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க? ஆன்சர் 50%. ஆல் ஓவர் இந்தியா இந்த பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதை விட அதிகம். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ, அதை யார் வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, 9th கொஸ்டின், 9வது கேள்வி. எந்த ஆண்டு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நமக்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்துட்டு எப்போ மாற்றினாங்க? ஆன்சர் 1969. 1969 தான் பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 நினைக்கிறேன். அந்த பொங்கல் டைம் அப்போ தான் வந்துட்டு அந்த இது வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 10வது கேள்வி. இதுவரை நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளன? தனிநபர் சட்டம், அதாவது ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு கொண்டு வராமல் தனிநபர் ஒரு எம்பி, அமைச்சராக இல்லாமல் வெறும் எம்பியாக மட்டும் இருக்கிறவர், அவர் வந்துட்டு அவங்க கொண்டு வர வரைவு தான் தனிநபர் சட்ட முன்வரைவு. அந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க? ஆன்சர் 14. மொத்தம் 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 11வது கேள்வி. இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட அரசியலமைப்பு வரைவு ஏற்கப்பட்ட நாள். எல்லாமே ஒரே ஆன்சர் தான். ஆனால் கேள்வி பாருங்க மாற்றி மாற்றி வரும். அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி மாறி மாறி வரும். என்னன்னா நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது, அதுதான் இதுக்கான ஆன்சர். ஆனால் வார்த்தைகள் வந்துட்டு எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வரும். அது நம்ம கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட அரசியலமைப்பு வரைவு ஏற்கப்பட்ட நாள். இந்த திருத்தப்பட்ட இந்த வேர்டு வந்து முக்கியம். ஏன்னா அதை டிராஃப்டில் இருந்து அந்த டிராஃப்டில் இருக்கும்போதே இதில் நிறைய திருத்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது 2000க்கு மேலே 2300 சில்லற அந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேர் பண்ணது அதுதான் திருத்தப்பட்டு கடைசியாக இதுதான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண டேட்டு தான் நவம்பர் 26, 1949. இந்த டேட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா திரும்ப 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 கேட்டிருக்காங்க. அந்த திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா 2400 சில்லற 2473 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு நம்பர் வந்துட்டு 2473 கரெக்ட். 2500க்கு ஒரு 20 கிட்ட தான் கம்மி. இவ்வளோ திருத்தங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த அரசியலமைப்பு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையால். அந்த டேட்டு தான் இந்த நவம்பர் 26, 1949. அடுத்த கேள்வி, 12வது கேள்வி. பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சட்டங்களுக்கான வருஷம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சுக்கிறது பெட்டர். ஏதாவது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்லையோ இல்லைனா வந்துட்டு தவறான இணைகள் அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இது வந்து டேட்டோட இருக்கு. என்ன டேட்னா மார்ச், அதாவது மார்ச் மாதம் 2002. இந்த வருஷத்துல தான் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க நம்ம இந்தியாவில். 13வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் சம தர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? ஆன்சர் 42வது அமெண்ட்மெண்ட். இதில் தான் சேர்த்திருப்பாங்க. சட்டப்பிரிவு 40. 14வது கேள்வி. சட்டப்பிரிவு 40. இந்த ஆர்டிகல் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஏன்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்சர் கிராம பஞ்சாயத்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த அமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்து அமைப்பு, அதாவது அமெண்ட்மெண்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 40 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 40 வந்து எதுன்னா அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி. அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ஆர்டிக்கலாக கிராம பஞ்சாயத்து அமைப்பு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, 15வது கேள்வி.
குடியரசு முகப்புரை குடியரசு முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? ஓகே, இந்த லைன் பாருங்க. குடியரசு முகப்புரையில் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். முகப்புரைனா ஒன்றும் இல்லை, முகவுரை தான், பிரியாம்பிள். அந்த வார்த்தைகள் எப்படினாலும் வரும். முகவுரை, முகப்புரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த நாட்டுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை, அந்த வார்த்தைகளுக்கான சோர்ஸ் எது, அதை தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்பிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 3 வேர்ட்ஸ் பாருங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது எதனுடைய முழக்கம்னா பிரெஞ்சு புரட்சியோட முழக்கம். பிரெஞ்சு புரட்சி நடந்த ஆண்டு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். போன வீடியோலையுமே சொல்லியிருப்போம். 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அது பிரான்ஸ் நாட்டில் இருந்த அந்த பிரெஞ்சு புரட்சியோட முழக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் 16வது கேள்வி. எந்த ஆண்டில் எதிர்க்கட்சி உறுப்பினர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார்? இந்த பொது கணக்கு குழுங்குன்னு ஒரு கமிட்டி வந்துட்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டு உருவாக்குவாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் தான் வந்து தலைவராக நியமிப்பாங்க. அதில் அந்த மாதிரி பண்ணதில் எந்த வருஷத்தில் வந்துட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து பொது கணக்கு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் கேள்வி. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 to 68 அந்த டைமில். இந்த இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அது வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா பாக்ஸில் இருக்கிறது நம்ம கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அதனால் கொடுத்துருக்கேன். எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவர், அதாவது சபாநாயகர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினரை வந்துட்டு பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1967 to 68 அந்த டைம் பீரியடில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 17வது கேள்வி. பிரிட்டன் நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவையை கூறுக. நம்ம அந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து நம்ம என்னென்ன நம்ம அரசியலமைப்புக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அதெல்லாமே வந்து டேபிள் காலம்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். எந்த நாட்டிலேருந்து எதை எடுத்துக்கிட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது 1 மார்க் MCQல எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன்லேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற அரசு, அந்த பார்லிமெண்ட் செட்டப், அதை வந்து அங்கேருந்தா எடுத்துக்கிட்டோம். நாடாளுமன்ற அரசு அந்த கான்செப்ட், அந்த பார்லிமெண்ட் செட்டப்புங்கிறது அந்த கான்செப்ட் அங்கேருந்தா எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதுவுமே வந்து அங்கேருந்தா எடுத்தோம். ஒற்றை குடியுரிமை அது பிரிட்டன்னா வந்து இங்கிலாந்து தான், வேற ஒன்றும் இல்லை. 3வது சட்டத்தின் ஆட்சி, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எதுவுமே வந்து ஒரு சட்டம் மூலமாக தான் நடக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் இந்த சட்டத்தின் ஆட்சி. அதுதான் வந்து பிரிட்டன் நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்தது நாடாளுமன்ற செயல்முறைகள். இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னாலே நமக்கு வந்து எது ஞாபகம் வரணும்னா பிரிட்டன் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? 5வது இடைக்கால தடையாணைகள். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 18வது கேள்வி. சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் யார்? அதாவது இதில் இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும்னா யாருக்காகனா தெலுங்கு மக்களை வந்து தனியாக பிரித்து அவங்களுக்கு சென்னையை வந்து தலைநகராக வச்சுக்கிட்டு ஒரு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் வந்து 1958 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள். பொட்டி ஸ்ரீராமுலு அவர் தான் தெலுங்கு மக்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. சென்னையை தலைநகரமா வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
19வது கேள்வி, நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப பேசிக்கான கேள்வி. நம்ம நாட்டுடைய அடிப்படை சட்டம் எதுனா நம்ம அரசியலமைப்பு தான். அரசியலமைப்பு, நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு தான் நமக்கு அடிப்படை சட்டம். சரிங்களா? 20வது கேள்வி, வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவியை நீக்கியவர் யார்? ரொம்ப ஃபேமஸான கேள்வி இது. ஏன்னா இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. கர்ணம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்திருக்கு. அந்த போஸ்ட் வந்துட்டு வாரிசு அடிப்படையில் தான் வரும். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி போடுறாங்களா அந்த மாதிரி இல்லாமல் வாரிசு அடிப்படையில் தான் வரும். அந்த மாதிரி இருந்த அந்த பதவியை வந்துட்டு நீக்கியவர் யாருன்னா ஆன்சர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தான் இதையும் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? 21வது கேள்வி, அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு. நம்ம மேலே பார்த்துள்ளீங்களா, அதுதான் அமைச்சர் இல்லாமல் சாதாரண எம்பிஸ், அதாவது எம்பிஸ் வந்து கொடுக்குற அந்த உறுப்பினர்கள் அவங்க கொடுக்குற முன்வரைவு வந்துட்டு தாக்கல் செய்கிறது தனிநபர் சட்ட முன்வரைவு. தனிநபர் சட்ட முன்வரைவு. ஓகேங்களா? 22வது கேள்வி, சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 வரைவை எழுதியவர் யார்? ஆர்டிகல் 370 வந்துட்டு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து. அது இன்னொரு கேள்வியாகவே இருக்குது, அதுக்கு ஆன்சர் இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஆர்டிக்கலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா கோபாலசுவாமி அவர்கள். கோபால சுவாமி அவர்கள். கோபாலசுவாமி. 23வது கேள்வி, பகுதி 4A சட்டப்பிரிவு 51A எந்த சட்ட திருத்தத்தால் அடிப்படை கடமைகளாக சேர்க்கப்பட்டது? ரிப்பீட்டடாக வருதேன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், மறக்கக்கூடாது, அதுக்காக தான். ஆன்சர் 42nd அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தம். 24வது கேள்வி, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மேலே வந்துட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் பார்த்தோம்னா 2002, அந்த பாக்ஸ்லேயே தான் இதையும் கொடுத்துருப்பாங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. 1959 மற்றும் 1961, 2 வருஷம் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 25வது கேள்வி, மாநிலங்களவையின் 3ஆம் கூட்டத்தொடர், அதாவது நம்ம மாநிலங்களவையில் வந்துட்டு எத்தனை கூட்டத்தொடர் நடத்துவாங்க? அது மொத்தம் 3 சொல்லிடுறேன். அந்த 3க்கும் ஒரு பேர் இருக்கும். எந்த மந்தில் நடத்துவாங்க அப்படிங்கிறது வந்துட்டும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லணும். மாநிலங்களவையோட 3ஆவது கூட்டத்தொடர், அதுக்கு என்ன பேர், எப்போ நடக்கும்? 3ஆவது கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. குளிர்கால கூட்டத்தொடர், சிம்பிளாக குளிர்காலம்னு எழுதுறேன். குளிர்கால கூட்டத்தொடர் மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர். இதில் தான் நமக்கு வந்துட்டு குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும். 26வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் கூட்டப்பொருள் யாது? முதல்ல அரசியல் நிர்ணய சபை கூடுறாங்க ஃபர்ஸ்ட் கூட்டத்தில். அந்த கூட்டத்தினுடைய கூட்டப்பொருள், எதுக்காக அந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னன்னா ஆன்சர் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். தற்காலிகமா ஒரு தலைவர், நிரந்தர தலைவர் யாருன்னு நம்ம வந்துட்டு கலந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தற்காலிகமா நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவர் வேணும். அதுக்காக தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தல், தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். இதுதான் வந்து முதல் கூட்டத்துடைய கூட்டப்பொருள். 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவர் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. சரிங்களா? 27வது கேள்வி, யாருடைய ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் என சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன? அதாவது சுயமரியாதை திருமணங்கள் நம்ம வந்து இப்போவுமே வந்துட்டு இந்து திருமண சட்டம் இருக்குது, இது மூலமாகவும் பண்ணலாம். இல்லை நாங்கள் அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இல்லாமல் சுயமரியாதை திருமணம், நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வந்து தாலி இல்லாமல் இது இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு லீகலாக அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரத்தை யார் கொண்டு வந்தாங்க, எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்கன்னா ஆன்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்திருப்பார், அவரோட ஆட்சியில். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா?
28வது கேள்வி, தேசிய அவசர நிலை காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எது? இந்த கேள்விக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம பல முறை வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஃபேக்ட் வந்து முக்கியமானது. நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 42nd அமெண்ட்மெண்ட், 42வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 42வது அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, இந்த டைம் வந்து எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 1976. அந்த டைமில் தான் இந்திரா காந்தியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம அரசியலமைப்பில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இது நேஷனல் எமர்ஜென்சி அப்போ கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் இந்த 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? 29வது கேள்வி, பாரம்பரிய வழக்கமான முறைப்படி கிராமங்கள் தமக்கு தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் கிராமங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். அவங்க தன்னிச்சையாக அவங்களுக்கான முடிவுகள் எடுத்து அந்த கிராமத்தை நிர்வாகம் செய்வதற்கு அவங்களுக்கிட்ட அதிகாரம் இருக்கும். அந்த பாரம்பரிய வழக்கமான முறைப்படி கிராமங்கள் தமக்குத்தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா, ஆன்சர் காந்தியடிகள். அவர் தான், காந்தி தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு கிராமத்து மேலே எப்பவுமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். கிராமத்தில் தான் இந்தியா வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தி. அவருடைய இது கனவு தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு, கிராமத்துக்கு ஒரு உள்ளாட்சி அமைப்பு வந்து அதுக்குன்னு ஒரு தனியான அமைப்பு கொண்டு வரணுங்கிறது கனவு வந்து அவரோட கனவு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த அரசியலமைப்பில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? பாரம்பரிய வழக்கமான முறைப்படி கிராமங்கள் தமக்குத்தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் காந்தி அவர்கள். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். 30வது கேள்வி, மத்திய அரசின் அலுவல் மொழி இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கு நமக்கு ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 343. ஆர்டிகல் 343 அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? அடுத்த கேள்வி, 31வது கேள்வி, சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டோட இதை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாரு. அந்த வருஷம் எந்த வருஷம் பார்த்தோம்னா, ஆன்சர் 1937. 32வது கேள்வி, தேர்வுக்குழு முறை எந்த முறையிலிருந்து பிறந்தது? இந்த தேர்வுக்குழு முறை, இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து நமக்கு வந்து எடுத்தாங்க அப்படின்னா, வெஸ்ட் மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் மினிஸ்டர் முறை எல்லாம் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில். சரிங்களா? 33வது கேள்வி, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. அதான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி, அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 370. இந்த 370 வந்து ரத்து செய்யப்பட்ட ஆண்டு டேட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆன்சர் 5 ஆகஸ்ட் 2019. அப்போதான் இந்த 370 வந்துட்டு ரத்து செஞ்சிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலை. சரிங்களா? 34வது கேள்வி, சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார்? ஏன்னா தமிழ்நாடுன்னு வந்து பேர் மாத்துறதுக்கு இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு, விருதுநகர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி எத்தனை நாள் வந்து அவரு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் 76 நாட்கள். 76 நாள் வந்துட்டு சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து மனுஷன் வந்துட்டு இறந்தே போயிட்டாப்ல. 35வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களின் பிரிவினை கூறுக. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு அதிகார பிரிவு இருக்கு, ஒரு ஹைரார்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படிநிலையில தான் வந்து அதிகாரம் வந்துட்டு பகிரப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு இருக்கும். ஒரு 3 பிரிவு இருக்கும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்ற அதிகாரம், நம்ம கிட்ட வந்து சட்டமன்ற அதிகாரம் இருக்கும். அடுத்தது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு தகுந்த அதிகாரங்கள் இருக்கும். 3வது நீதித்துறை. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறதே இந்த 3 பிரிவு பேஸ் பண்ணி தான். சட்டமன்றம், பார்லிமெண்ட்டு, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு
சிஎம், பிஎம் இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்டேட்டோடது, அதுக்கப்புறம் சென்ட்ரலோட பார்லிமெண்ட் இது, அந்த இது பேசிஸ் எல்லாமே வந்துடும். நீதித்துறை, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இது எல்லாமே. ஸோ இந்த 3 பிரிவாக பிரித்து தான் நம்ம நாடு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அதுதான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, 36வது கேள்வி. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவையை கூறுக. நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன கான்செப்ட்ஸை நம்ம உள்வாங்கி நம்ம இந்திய அரசியலமைப்பில் அதை வந்துட்டு எழுதியிருக்கோம், அதை உள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வணிகம், ட்ரேடு, அதை பற்றின அந்த கான்செப்ட் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதை உள்வாங்கி அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் எழுதியிருப்போம். அடுத்தது வர்த்தக சுதந்திரம். வணிகம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை சுதந்திரமாக பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எடுத்திருப்போம். வர்த்தக சுதந்திரம். 3வது ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். இப்போ நமக்கு வந்து ஈரவைகள் இருக்கு, மக்களவை, மாநிலவை, சரிங்களா? அது ரெண்டுமே தனியாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். சில டைமில் அதை ரெண்டும் சேர்த்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு கூட்டலாம். அந்த கான்செப்டை வந்துட்டு எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கூட்ட கான்செப்டை ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 அவையும் ஒன்றா ஒரே டைமில் வந்து கூட்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். 37வது கேள்வி. சுதேச அரசுகளில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்களின் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விகிதத்தை கூறுக. நம்ம அந்த அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்துருப்போம். மொத்தம் 389. 10th பார்த்தோம் இல்லைங்களா, 389. அதில் மாகாணம் தனியாக, சுதேச அரசுகள் தனியாக, அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி பார்த்துருப்போம். ஒரு 4 கேட்டகரி, பலுசிஸ்தான், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையங்கள், அதில் ஒரு 3 பேர், அந்த மாதிரி. அதில் சுதேச அரசுகள் வந்து ஒரு 93 உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அந்த 93 உறுப்பினர்களை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க, அந்த முறை, அந்த உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விகிதம், அந்த ரேஷியோ எந்த பேசிஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், சரிங்களா? அது எப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர், அந்த பேசிஸில் தான் இது பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 10 லட்சம் மக்கள் தொகை, 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர், அந்த பேசிஸில் தான் வந்துட்டு சுதேச அரசுகள்ல இருந்துட்டு 93 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 38வது கேள்வி. குடியுரிமைகள் சட்ட வரைவு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அதாவது குடியுரிமைகள் சட்டம் வந்துட்டு 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் திருத்தம் செய்யறதுக்கான சட்ட வரைவு எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஆன்சர் பாருங்க, February 27, 2015. இதுதான் வந்து அந்த இது ரீசெண்டாவோட அந்த நமக்கு வந்திருக்கும். இந்த சிஐஏ வந்துட்டு நிறைய நமக்கு குளறுபடிகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த குடியுரிமைகளில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கான திருத்தத்துக்கான சட்ட வரைவு எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா February 27, 2015. 39வது கேள்வி. மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவரை நியமிப்பவர் யார்? நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருப்போம். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருத்தரை பொதுக்கணக்கு குழு தலைவராக வந்துட்டு நியமிப்பவர் யாருன்னா மக்களவையோட தலைவர். மக்களவை தலைவர் இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சபாநாயகர். அந்த மாதிரி மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருத்தரை வந்துட்டு பொதுக்கணக்கு குழு தலைவராக வந்து யாரை வேணாலும் வந்து போடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்கட்சியிலேருந்து, பெரும்பாலும் அது வந்துட்டு ஆளுங்கட்சியிலேருந்தே கொடுத்துருவாங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதிர்கட்சியிலேருந்து ஒரு பொதுக்கணக்கு குழு தலைவராக வந்து நியமிக்கப்பட்ட ஆண்டு தான் அந்த 1967, 68 அந்த டைம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக நம்ம ஆளுங்கட்சி இருக்கும்போது அவங்க சைட்லேருந்தே யாராவது ஒருத்தர் வந்து இது பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருந்திருக்கும். அதை வந்துட்டு உடைக்கிற மாதிரி எதிர்கட்சியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுதான் அந்த கேள்வி, சரிங்களா? 40வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் கூடிய நாள். இறுதி கூட்டம், கடைசி கூட்டம் எப்போ வந்து கூடியிருப்பாங்க? 24 ஜனவரி 1950. 41வது கேள்வி.
கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1970. 42வது கேள்வி, கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்று கூறியவர்? கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்று கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இந்த கிராமங்கள் அந்த கான்செப்டில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து எதிர் யாருன்னா காந்தி அவர் வந்துட்டு கிராமம் தான் வந்து முக்கியம்னு சொல்லுவார். அம்பேத்கர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கிராமத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறார், அறியாமை மற்றும் வகுப்புவாதம்னா ஒன்றும் இல்லை, காஸ்ட் பேஸ் அந்த இது வந்துட்டு ஜாதி அந்த அடிப்படையில் வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த தீண்டாமைகள் இருக்கும். அதனால வகுப்புவாதத்தின் இருப்பிடம் தான் கிராமங்கள் நம்ம தனியாக அதை வந்து எதுவுமே வந்து கிராமத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். இவர் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது காந்தி அவர்களுடைய அந்த கான்செப்ட் வந்து இவர் அரசியலமைப்பு வந்து எழுதியிருக்கவே மாட்டார். அது எப்போ நமக்கு வருதுன்னா டிபிஎஸ்பியில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வீட்டில். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா கிராமங்கள் பற்றி அம்பேத்கர் வந்துட்டு அரசியலமைப்பில் எதுவுமே எழுதியிருக்க மாட்டார். அது வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நமக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புங்கிற அந்த கான்செப்டே வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. சரி, 43வது கேள்வி, சட்டப்பிரிவு 1ல் உட்பிரிவு 1 என்ன சொல்லுது? சட்டப்பிரிவு 1ல் உட்பிரிவு 1, அதாவது இந்தியாங்கிறது மாநிலங்களின் ஒன்றியம். மாநிலம் எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியாங்கிற ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 1ல் உட்பிரிவு 1. 44வது கேள்வி, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் அரசியலமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள்? பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் அரசியலமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள்? ஆன்சர் 14 ஆகஸ்ட் 1947. 45வது கேள்வி, அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? அரசியலமைப்பு திருத்த முறை அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதாவது மக்களவை வந்து நேரடி தேர்தல், மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் எப்படி வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற அந்த 2 கான்செப்ட் எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் அது எடுத்திருப்பாங்க, தென்னாப்பிரிக்கா. 46வது கேள்வி, ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கும் சட்டப்பிரிவு? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆர்டிக்கல் 370. அதுதான் சிறப்பு தகுதி கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஜம்மு காஷ்மீருக்கு. 47வது கேள்வி, மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உண்ணாவிரதத்தை தொடங்கியவர் யார்? இதுவுமே மேலேயே பார்த்துட்டோம். ஆன்சர் சங்கரலிங்கனார் அவர்கள். எத்தனை நாட்கள் வந்து மேலே வந்துட்டு அவர் இது பண்ணியிருப்பாருன்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பாருன்னா 76 நாட்கள். இந்த கேள்வி மேலே பார்த்துருப்போம். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். யாரு? சங்கரலிங்கனார் அவர்கள். 48வது கேள்வி, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவையை கூறுக. நம்ம அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எதெல்லாம் நம்மளோட அரசியலமைப்புக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னு என்னென்ன எடுத்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இதை நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நீதி சீராய்வு. இந்த கான்செப்டையும் நம்ம வந்துட்டு அமெரிக்காவில் இருந்தால் எடுத்திருப்போம். 3வது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். இவங்களுக்கான இந்த பதவி நீக்க தீர்மானம், இவங்களை வந்து எப்படி வந்துட்டு பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தீர்மானம் எப்படி போடணும் என்ன, அதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா
அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. 4வது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை பதவி நீக்கம் செய்யும் முறை. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இவங்களோட இந்த நீதிமன்றத்தோட நீதிபதிகள் இருக்காங்க இல்லைங்களா, நீதிபதிகள் இவங்களை பதவி நீக்கம் செய்யும் முறை அதையுமே வந்துட்டு அமெரிக்கால இருந்தா எடுத்திருப்போம். ஓகேவா? 49வது கேள்வி, நெருக்கடி நிலை காலங்களின் போது அடிப்படை உரிமைகளில் நீக்க முடியாத சட்டப்பிரிவுகள் எவை? ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வராங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சில அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். அப்படி நிறுத்தி வைக்கப்பட முடியாத சட்டப்பிரிவுகள் எவை? ஆன்சர் ஆர்டிக்கல் 20 மற்றும் 21. 20 பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவங்களுக்கான உரிமை ப்ளஸ் தண்டனைகளிலிருந்து அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வந்து தனிநபர் சுதந்திரம். இந்த 2 வந்துட்டு எப்பவுமே வந்து நிறுத்தவே முடியாது. தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 19 இருக்கும், அந்த பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்த மாதிரி வந்து கருத்து கூறும் உரிமை, இது எல்லாமே வந்துட்டு எமர்ஜென்சி அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி வைக்கப்படும். அதை வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. இந்த கான்செப்டை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஜெர்மனியில் எமர்ஜென்சி போட்டாங்கன்னா கூட்டம் கூடக்கூடாது, அவங்க எதுவும் வந்து பேசக்கூடாது, புதுசாக எதுவும் வந்துட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகளை கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நம்ம வாழலாம், அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஆனால் கட் ஆகாத 2 அடிப்படை உரிமை என்னென்னா ஆர்டிகல் 20, 21. 50வது கேள்வி, எந்த சட்டப்பிரிவின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகள் என கொண்டது? நம்ம இந்திய பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் குடியரசுத் தலைவர் ப்ளஸ் ஈரவைகள், அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே தான் அந்த 2 அவைகள் வரும், மக்களவை, மாநிலங்களவை. அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? புரியுதுங்களா? எந்த ஆர்டிக்கல் இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகள் என கொண்டதுன்னு வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 79. 51வது கேள்வி, மாநிலங்களவையுடைய 2ஆம் கூட்டத்தொடர், முன்னாடி 3ஆம் கூட்டத்தொடர் பார்த்தோம், இது வந்து 2ஆம் கூட்டத்தொடர், அதனுடைய பேர் வந்து என்ன? ஆன்சர் மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்காலம், சிம்பிளாக எழுதுகிறேன், மழைக்கால கூட்டத்தொடர். அதனுடைய அந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், ஜூன் டு ஆகஸ்ட், ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 2வது கூட்டத்தொடர் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தொடருக்கு பேர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திமுக எப்போ வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்ததுன்னு. ஆன்சர் 1967. அறிஞர் அண்ணா வந்துட்டு சிஎம் ஆயிருப்பார், அறிஞர் அண்ணா. ஆனால் 2 வருஷத்துலேயே வந்து இறந்துருவார். அவருக்கு அப்புறம் வந்து வந்தவர் தான் இவர், கலைஞர் கருணாநிதி அவர்கள். சரிங்களா? ஆர்டிக்கல் 125, சாரி சின்ன கன்ஃபியூஷன். ஆர்டிக்கல் 125 இது என்ன சொல்லுது? ஆன்சர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவு, எல்லா முன்வரைவும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய முன்வரைவை என்ன பண்ணலாம்னா, தேர்வுக்குழுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அந்த தேர்வுக்குழுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணலாம், தேர்வுக்குழுக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கலாம். எதுக்கு? அவங்களுடைய சஜஷன் வாங்குறதுக்கு. அதுக்கு வந்து தீர்மானம் போடக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த 125. இப்போ ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வராங்க, இது நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்வுக்குழுவிட்டு அனுப்பி ஒரு வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்துட்டு பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 125. ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளை விவரி. இதெல்லாம் வந்து மெயின்ஸில் வந்துட்டு பக்கமாக எழுதணும், அதாவது பக்கமானா இது அதை விவரித்து எழுதணும். இதுவே வந்து நமக்கு வந்து எம்சிக்யூ டைப்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் என்னென்ன இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நீளமானது, எழுதப்பட்ட அரசியலமைப்பில் நம்மளோட தான் வந்துட்டு ரொம்ப நீளமானது, லென்த்தியஸ்ட் இன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 2வது 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சோர்ஸ் பார்த்தீங்கன்னா
பல நாடுகளை வந்துட்டு பார்த்து அதில் எது நமக்கு சூட் ஆகும்னு பார்த்து எடுத்து எழுதி வச்சுருக்கோம். அது ரெண்டாவது, அது ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். மூன்றாவது வந்துட்டு நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை ரெண்டுமே இருக்கும் நம்மக்கிட்ட. நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு சில இடத்துல வந்து வளைஞ்சு கொடுத்து போகும், சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதை நம்ம மாற்றவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நாலாவது கூட்டாட்சி முறை, அதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம இதில் கொண்டு வந்திருப்போம். அதில் கூட்டாட்சிக்கு வந்து கொஞ்சம் பலம் அதிகம். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா சமய சார்பற்ற நாடு. சமய சார்பற்ற நாடு இதுவுமே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை சொல்லியிருப்பாங்க. ஆறாவது பாயிண்ட் வந்துட்டு சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுதந்திரமான நீதித்துறை, சுதந்திரமான நீதித்துறை இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை சொல்லியிருப்பாங்க. ஏழாவது 18 வயசுக்கு மேலே இருக்குங்க எல்லாருக்குமே வந்துட்டு வாக்குரிமை. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இதுதான் நம்ம கான்செப்ட். முதல் தேர்தல் 1952 வந்து முதல் தேர்தல், பொது தேர்தல் நடத்தியிருப்பாங்க. முதல் பொது தேர்தலையே நமக்கு வந்துட்டு ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வந்து 18 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் அவங்களுக்கு வாக்குரிமைன்னு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண எலெக்ஷன்லேயே கொடுத்துருப்போம். அது கொண்டு வந்தது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். ரொம்ப 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 பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து 18 வயசு முடிஞ்சிருந்தால் அவங்களுக்கு வாக்குரிமை. இது எல்லாமே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முக்கிய சிறப்பம்சம், இல்லை முக்கிய கூறுகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். 55வது கேள்வி, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். இது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? டிபிஎஸ்பி. சிம்பிளா டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா தமிழில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிபிஎஸ்பினா சிம்பிளாக முடிஞ்சிடும். அயர்லாண்டுலேருந்து தான் இந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? 56வது கேள்வி, இறையாண்மை கொண்ட அரசு என்பதை இறையாண்மை கொண்ட அரசு இந்த வேர்டிங் வந்துட்டு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என விரிவுபடுத்தப்பட்ட சட்ட திருத்தம் எது? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்து கேட்டிருக்கோம், படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? இறையாண்மை கொண்ட அரசுன்னு தான் இருந்திருக்கு. அதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த சட்ட திருத்தம் எதுன்னா 42வது சட்ட திருத்தம். 57வது கேள்வி, 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொது கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது? ஸோ இந்த பொது கணக்கு குழு இவங்க வந்துட்டு எத்தனை அறிக்கையை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 1596 அறிக்கைகளை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. 58வது கேள்வி, சட்டப்பிரிவு 370 வரைவை எழுத மறுத்தவர் யார்? ஆர்டிகல் 370 வந்து நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் BR அம்பேத்கர். 59வது கேள்வி, மண்டல் ஆணையம் வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு. மண்டல் ஆணையத்துடைய அந்த கேஸ்க்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு எப்போ வந்து தீர்ப்பு வந்து சொன்னாங்க? ஆன்சர் 1992. 60வது கேள்வி, மூன்றாம் பாலின நபர்களின் உரிமைகள் குறித்த சட்ட முன்வரைவு எப்போது யாரால் கொண்டு வரப்பட்டது? மூன்றாம் பாலின நபர்களுடைய உரிமைகள், அவங்களுக்கான உரிமைகளுக்கான சட்ட முன்வரை வந்து எப்போது யாரால் கொண்டு வரப்பட்டது? யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா திருச்சி சிவா அவர்கள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் திருச்சி சிவா. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு. சரிங்களா? 61வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நமக்கு தெரியும் 9 டிசம்பர் 1946. கனடா அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை. இப்போ நம்ம கனடால இருந்து என்னென்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அந்த கூட்டாட்சி முறை இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னா கனடால இருந்து எடுத்திருப்போம். ரெண்டாவது, பொதுப்பட்டியல்.
பொதுப்பட்டியலுங்கிற கான்செப்ட் அங்கேருந்து எடுத்திருப்போம். அதில் மத்திய அரசுக்கு தான் வந்துட்டு பவர் அதிகம். இது வந்துட்டு கனடாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். கனடாவில் வந்து பொதுப்பட்டியல் வந்துட்டு யாருடைய ஹோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னா மத்திய அரசோட ஹோல்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கான்செப்டை நம்ம இது கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒன்று. மூணாவது, ஆளுநர் நியமனம். ஆளுநர் நியமனம் இந்த கான்செப்டை வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்? கனடாலேருந்து எடுத்திருக்கோம். நாலாவது, உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. ஒரு உச்சநீதிமன்றம் இருக்குது, அதனுடைய அதிகார வரம்பு எது வரைக்கும் அதனுடைய அதிகார வரம்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட், அந்த வரையறை வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம்னா நம்ம கனடாலேருந்து தான் எடுத்திருப்போம். மொத்தம் 4. சரிங்களா? 63வது கேள்வி, 42வது சட்ட திருத்தத்தின்படி நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடர் எவ்வாறு விரிவுபடுத்தப்பட்டது? இந்த நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, எப்படி விரிவுபடுத்தப்பட்டது? அது வந்து 42வது சட்டத்தில் செஞ்சுருக்காங்க. அது எப்படி மாறி இருக்குன்னா, ஆன்சர் பாருங்க. நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, இந்த வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க. ஒருமைப்பாடு, நாட்டின் ஒற்றுமையை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்து நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. 64வது கேள்வி, ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை ரத்து செய்தவர் யாருன்னா, இவர் ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர், சி சுப்பிரமணியம் அவர்கள். சி சுப்பிரமணியம். 65வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பினை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்ட அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை பேர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்ணாங்க, இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் 284. 66வது கேள்வி, மதராஸ் மாநில பெயர் மாற்றுச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அந்த மெட்ராஸ் மாநில பெயர், நம்ம பேர் வந்து மாற்றலாங்கிற அந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா, ஆன்சர் 14 ஜனவரி 1969. அப்போ தான் இந்த சட்டத்தை போட்டு நம்ம பேருமே வந்து மாற்றிருப்பாங்க. நம்ம மாநிலத்தோட பெயரை வந்துட்டு தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பாங்க. 67வது கேள்வி, சிறார் கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சிறார், குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டம், வருஷம் 2009. இதை வச்சு தான் ஆர்டிகல் 21A வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டிகல் 21A வந்து என்ன, தொடக்க கல்விக்கான உரிமை. தொடக்க கல்விக்கான உரிமை. இது வந்து 86வது அமெண்ட்மெண்ட்டு 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு இந்த ஆர்டிகலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. 68வது கேள்வி, யாருடைய அமைச்சரவையில் சி சுப்பிரமணியம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தார்? மேலே பார்த்தோம் இல்லைங்களா, யார் வந்துட்டு ராஜாஜி அரசு கொண்டு வந்து அடிப்படை கல்வி திட்டம், அதாவது குலக்கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை ரத்து செய்தவர் சி சுப்பிரமணியம். அப்போ ஆட்சியில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, யாரோட ஆட்சியில் இவர் வந்துட்டு கல்வி அமைச்சராக இருந்தோம்னு பார்த்தோம்னா காமராஜர் அவர்கள். ஏன்னா இவர் வந்து ரிசைன் பண்ணிடுவார் ராஜாஜி அவர்கள். அவரை தொடர்ந்து காமராஜர் தான் வந்துட்டு அடுத்து அந்த சிஎம்க்கு வருவார். அவரோட அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சுப்பிரமணியம். அவங்க வந்துட்டு அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை நாங்கள் வந்து நீக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. 69வது கேள்வி, ஆர்டிகல் 333. ஆர்டிகல் 333 என்ன சொல்லுது? ஆன்சர் ஆங்கிலோ இந்தியன். ஆங்கிலோ இந்தியன், ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி. சரிங்களா, பிரதிநிதி. நம்ம மாநில சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதியை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்துருக்குற இந்த ஆர்டிக்கல் நியமனம்னு வச்சுக்கலாம். ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதி நியமனம் யார் வந்து பண்ணுவாங்கன்னா ஆளுநர் வந்து பண்ணுவார். ஆளுநர் வந்து பண்ணுவார். அதுக்கான ஆர்டிகல் தான் 333, ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி. ஒரு மெம்பர்,
ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மெம்பர், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மெம்பர் வந்துட்டு ஆளுநர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். 70வது கேள்வி, சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதத்தின் கால வரையறை. ஸோ எப்போ ஆரம்பிச்சு எப்போ வந்து சாரி பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க. 70வது கேள்வி, சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தின் கால வரையறையை குறிப்பிடுக. ஸோ அவர் எப்போ வந்துட்டு உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சார், அதாவது எப்போ அவர் தவறினார், அந்த டைம் லைன் இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்போலேருந்துன்னா 27/7/1956 அப்போ ஸ்டார்ட் பண்ணி 13/10/1956 இது வரைக்கும் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 27/7/1956, 13/10/1956. 71வது கேள்வி, மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர். மொத்தம் 3 கூட்டத்தொடர் பார்த்தோம். 3வது 2வது பார்த்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மாநிலங்களவையுடைய முதல் கூட்டத்தொடர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். எப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்படின்னாலும் சொல்லலாம். இது எப்போ நடக்கும்னா பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் நடக்கும். இந்த டைமில் எப்போ ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கூட்டத்தொடர் வந்துட்டு நடத்துவாங்க. இதுதான் வந்து இந்த டைமில் தான் நமக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட் ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் அந்த டைமில் வந்துட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு நமக்கு வந்து வருஷத்துக்கான ஆனுவல் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுதான் வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர். அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர், கடைசியாக முடிக்கிறது வந்து குளிர்கால கூட்டத்தொடர். 72வது கேள்வி, இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்ட விதிகளை கூறுக. அந்த அரசியலமைப்பிலிருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோம்? ஏன்னா இந்த அரசாங்க சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது. 1935 நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த அரசாங்க சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் சில விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் என்னென்னா அது கொஞ்சம் நிறைய இருக்கும் லிஸ்ட்டு. நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட லிஸ்ட்டு வந்துட்டு ரீகால் பண்ணி பாருங்கள், கரெக்டாக எல்லா லிஸ்ட்டுமே வருதான்னு. ரீகால் பண்ண முடியலன்னா இப்போ நான் எழுதுகிறேன், அதை வந்து அப்படியே கவனிங்க. சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூட்டாட்சி விதிகள். ஏன்னா அப்போ நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து கூட்டாட்சி, எங்களுக்கு கூட்டாட்சி கொடுங்க, அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு எலெக்ஷனுமே நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கூட்டாட்சி விதிகள். 2வது ஆளுநர் பதவி. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்க ஒரு செக் வச்சுருப்பானுங்க, என்னதான் நம்ம வந்துட்டு எலெக்ஷன் ஸ்டேட்டுக்கு கண்டக்ட் பண்ணி நமக்கு நாமளே வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நம்மளை வச்சு வந்து இது பண்ணாலும் அவங்க வந்து ஆளுநர் வந்து ஒரு பதவியை வந்து வச்சுருப்பாங்க. ஐயோ வெரி 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 சாரி, எனக்கு குழந்தைங்களை வச்சுட்டு லீவில் வந்து சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே வீடியோ லாக் பண்ணி தான் ரூம்குள்ளே இது பண்ணுவோம். இருந்தாலும் தட்டி வந்து இது பண்ணுறாங்க, சாரி. ஸோ ஓகே, 2வது வந்து ஆளுநர் பதவி. அந்த ஆளுநர் பதவி வந்துட்டு எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா நமக்கு செக் வைக்கிற மாதிரி. இப்போ என்னதான் நம்மளோட கவர்னன்ஸ் இருந்தாலும் நமக்கு மேலே ஆளுநர் இருந்தால் தான் அவர் தான் வந்து சைன் பண்ணுறது. அவங்களுக்கு கண் பார்வையில் நம்ம என்னென்ன பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஆளுநர் பதவி. அதை தான் நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணுறோம். மத்திய அரசு அதே ட்ரிக்கை வந்து இப்போவும் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்குமே ஆளுநர் பதவி. அவர் கையெழுத்து போட்டு இது பண்ணால் தான் நமக்கு ஆர்டினன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகும். அந்த நம்ம போடுற இது வந்துட்டு பாஸ் பண்ணி சட்டமாக வந்து மாறும். எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அதே கான்செப்டை இப்போவுமே ஃபாலோ பண்ணுறாங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. அடுத்தது நீதித்துறை. நீதித்துறையை வந்து எப்படி வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டத்திலேருந்து எடுத்திருப்போம். 4வது பொது தேர்வாணையங்கள். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெலாம் தனித்தனியாக வந்து போர்டு இருக்குங்களா, அந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்த இந்திய அரசாங்க சட்டம் இதில் தான் வந்து எடுத்திருப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 5வது நெருக்கடி விதிகள். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கடைசியாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நெருக்கடி விதிகள் வந்துட்டு நம்ம டக்குன்னு என்ன யோசிப்போம்னா நெருக்கடி சம்மந்தப்பட்டமான அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒருவேளை ஆப்ஷன்ஸில் வந்துட்டு, ஏன்னா இது கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில், ஜெர்மனியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்த ஆக்ட், இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஜெர்மனி வந்து சூஸ் பண்ணிடுவோம். பண்ணக்கூடாது. ஏன்னா
ஜெர்மனிலேருந்து எதை எடுத்துக்கிட்டோம்னா, எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நெருக்கடி கால அவசர நிலையை வந்துட்டு நம்ம வந்து பிரகடனப்படுத்தப்படும் போது அடிப்படை உரிமைகளை வந்து பறிப்பு அந்த கான்செப்டை எடுத்தது தான் வந்து ஜெர்மனி வைமர் அரசியலமைப்பு. ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். அதுதான் அந்த இது. ஆனால் நெருக்கடி விதிகள் ஒரு எமர்ஜென்சி வந்து எப்படி போடணும், எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த விதிகள், அந்த கான்செப்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எடுத்திருப்போம்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெர்மனியில் அந்த ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு இது நேஷனல் எமர்ஜென்சி போட்டால் நம்ம எதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம், எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த வரையறையை மட்டும்தான் ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். இதை நமக்கு ப்ரீவியஸ் எதுவுமே கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? 73வது கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி. இது கொஞ்சம் ரீசெண்டான கேள்வி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட வைக்கலாம், அதனால தான் கடைசியாக அதை வச்சுருக்கேன். என்னென்னா 2021 நடந்த எலெக்ஷன், அதான் பொது தேர்தல், நம்ம சட்டமன்ற எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன், இது நடந்தது எத்தனையாவது தமிழக சட்டமன்றம் அமைக்கப்பட்டது? எத்தனாவதுன்னா 16வது தமிழக சட்டமன்றம், அதாவது 16வது சட்டமன்றம் வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு எப்போ? 2021. இப்போ நமக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 25, 2 நாள் முன்னாடி 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 2026க்கான எலெக்ஷனு. அப்போது இதில் வின் பண்ணி சட்டமன்றத்தில் வந்துட்டு சட்டமன்றத்தை அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மெஜாரிட்டி கட்சி வந்துட்டு அவங்க வந்து அமைச்சரை வந்து அமைப்பாங்கல்ல. அப்போ அது வந்து எத்தனையாவது சட்டமன்றம்னு பார்த்தீங்கன்னா 17வது சட்டமன்றம். 17வது முறையாக ஒரு கட்சி வந்து சட்டமன்றம் வந்து அமைக்குது. அப்போ மொத்தம் 16 முறை வந்துட்டு எலெக்ஷன் நடந்து இப்போ 17வது முறை வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஓட் போட்டிருக்கோம். இதுதான் வந்து கடைசி கேள்வி. இதோட இந்த பாடம் வந்து நமக்கு முடிவடையுது. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 73 பாயிண்ட்ஸு. சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு புக்கில் இருக்காது, பட் அதுக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸை வந்துட்டு சேர்த்து உள்ளே கொடுத்துருப்பேன். அதையுமே சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 6வது 10வது 12வது இந்த 3 லெசனும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். வீடியோவில் 3 வீடியோவில் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 வீடியோவை நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். ரிவிஷன் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். அப்படி இந்த 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்து வச்சிட்டிங்கன்னா மினிமம் 3 கேள்வி இதிலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 3 கேள்வி உங்கள் கையில். ஓகேங்களா? இந்த 200 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 கேள்வி கன்ஃபார்மாக உங்கள் கையில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒன்லைனர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனுக்குமே 1 by 1 வந்து பார்க்கலாம். இப்போ பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு மத்திய அரசு, மாநில அரசு, அந்த மாதிரி வந்து ஒரு டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, லெசன் நல்லா படிக்கிறீங்க, வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதுறீங்க, ரிவிஷன் பண்ணுறவங்க ரிவிஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? லெசன் படிக்கிறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. இதுதான் உங்களோட வேலை. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இதுவுமே அதனோட கண்டினியூஷனாக இதை பற்றின உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட இது பேஸ் பண்ணி தான் அடுத்து நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நானுமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி அடுத்து வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ நம்ம கரெக்டாக தான் இது பண்ணுறோமா, இல்லை இதில் இன்னும் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை ஃபேக்ட்ஸ் ஏதாவது 1 2 வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது தப்பாக வந்து மிஸ்ஃபில் பண்ணுறேன்னா அதையுமே ஏதோ இருந்தால் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக கேட்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.